Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi. ஜி ஆரம்பிக்கலாம். ஜீவனா இன்ஷால்லா தயாரிக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினம் நாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சியை குறித்தும் மனிதனுடைய சோதனைகளிலே ஆக உச்சகட்ட ஒரு சோதனையை குறித்தும் பார்க்க இருக்கிறோம். உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்பமான சொற்பமான வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எத்தனையோ விதமான அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவனுடைய அத்தியாவசியமான தேவைகளில் ஆக பெரும் தேவையாக சொல்ல போனால் நாம் விரல் விட்டு எண்ணிவிடலாம். உணவு, உடை, இடம். உண்ணுவதற்கு உணவு, உடுத்துவதற்கு உடை, இருப்பதற்கு இடம் என்பது மனிதனுடைய வாழ்நாட்களில் அவனுடைய வாழ்வியலுக்கு மிக அத்தியாவசிய தேவையாக நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் உடுத்துவதற்கு உடை கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இலைதுளைகளை எல்லாம் உடுத்தி கொண்டு வாழ்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இருப்பதற்கு இடம் கூட இல்லாமல் எத்தனையோ பேர் தெருக்களிலும் ரோடுகளிலும் பிளாட்பாரத்திலும் வசித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் ஒரு மனிதன் இப்படி இன்னும் படைக்கப்படவில்லை. உண்ணுவதற்கு எனக்கு உணவே கிடையாது, நான் காலம் முழுக்க இதுவரையும் எதையும் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதன் உலகத்தில் கிடையாது. ஏனென்றால் பசி அது உண்மையில் மனிதனை அழித்துவிடும். பசித்தவனாக உலகத்தில் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரமும் கிடையாது. சில நேரங்களில் பசி மனிதனை மாற்றவும் செய்கிறது. பல நேரங்களில் பசி மனிதனை மனிதனாக இருக்கவும் விடுவது கிடையாது. எனவே பசியை குறித்து ஒரு பன்முக பார்வையாக நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். பசி நினைத்தால் ஒரு மனிதனை வழிநடத்தவும் செய்யும், அதே பசி நினைத்தால் ஒரு மனிதனை வழிகெடுக்கவும் செய்யும். அல்லாஹு தஆலா ஆரம்பமாக அறிவையும் படைத்தான், நஃப்ஸையும் படைத்தான். அறிவை படைத்த ரப்புல் ஆலமீன் கேட்டான், யார் நான் என்று கேட்டான். அறிவு சொன்னதாம், நீ என்னை படைத்த ரப்பு, நான் உனது அடிமை. அதே கேள்வியை ஆன்மாவிடம் அல்லாஹ் வைத்தான், யார் நான் என்று கேட்டான். நஃப்ஸு சொன்னதாம், நீதான், நான் தான் என்று பேசியது. இந்த நஃப்ஸுக்கு அல்லாஹ் பாடம் எடுக்க விரும்பினான். எனவே நஃப்ஸுடைய பாடமாக அல்லாஹு தஆலா நஃப்ஸை போய் கொஞ்சம் நரகத்தில் வாட்டி எடுத்து வாருங்கள் என்று சொல்லவில்லை. நரகத்திலே ஒரு சில தண்டனைகளை கொடுங்கள் என்றோ நஃப்ஸுக்கு சொல்லவில்லை. அல்லாஹ் நஃப்ஸுக்கு எடுத்த பாடம் என்று நாம் பார்க்க போனால் ஒன்றுமல்ல, பல நாட்கள் அல்லாஹ் நஃப்ஸை பசியால் போடச் சொன்னான். எந்த உணவும் கொடுக்க வேண்டாம் என்று தடை செய்ய சொன்னான். எந்த உணவும் கொடுக்கப்படவில்லை. கொஞ்சம் காலம் கழித்து மறுபடியும் நஃப்ஸை கூட்டி வரப்பட்டது. அப்போது அதே கேள்வியை அல்லாஹ் முன்வைத்த பொழுது, அப்பொழுதுதான் நஃப்ஸு சொன்னதாம், நீ என்னை படைத்த இறைவன், நான் உனது அடிமை. பசி பல நேரங்களில் அவனை மாற்றி விடுகிறது. பசி மனிதனை பல நேரங்களில் நல்வழியும் படுத்தி விடுகிறது. எனவேதான் உலகத்தினுடைய உச்சகட்ட சோதனையாகவே அல்லாஹ் இந்த பசியை கொடுக்கிறேன் என்று குர்ஆனில் சொல்லித் தருகிறார். வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃப்
நாம் மனிதர்களை நாம் சோதிக்கிறோம் பயத்தை கொண்டு, வல்ஜூ பசியை கொண்டு, வனக்ஸிம் மினல் அம்வால் மனிதர்களுடைய அவனுடைய செல்வங்களை பல நேரங்களில் பிடிப்பதை கொண்டு, வல் அன்ஃபுஸ் பல உயிர்களை எடுப்பதை கொண்டு, வஸ்ஸமராத் அவனுடைய பயிர்கள் அவனுடைய பொருட்களுக்கு நாசம் விளைவிப்பதை கொண்டு, இதையெல்லாம் தாண்டி அவன் பொறுமையாக இருந்தான் என்று சொன்னால் வபஷிரிஸ் ஸாபிரீன் கண்டிப்பாக பொறுமையாளர்களுக்கு அவர்கள் ஜெயசீலராக ஆக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறார். இப்ப அல்லாஹ் சோதனை என்று ஒரு விஷயத்தை குர்ஆனில் சொல்லித் தருகிறான் என்றால் நம்மால் பசியை பார்க்கப்படுகிறது. உண்மையில் பசி என்பது அல்லாஹ்வினுடைய உச்சகட்ட சோதனையாகத்தான் நாம் பார்க்கிறோம். தமிழிலும் கூட ஒரு பழமொழி சொல்வார்கள், பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று சொல்வார்கள். இது என்ன பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்றால் காக்கா குருவிகள் எல்லாம் பறந்து போகுமா என்றால் கிடையாது. பசி வந்தால் 10 தன்மைகள் மனிதனிடமிருந்து எடுபட்டு போய்விடுமா. அந்த தன்மைகள் அவனுடைய வாழ்வை சீர்பெறக்கூடிய தன்மையாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்வை வழிகெடுக்க தன்னுடைய தன்மையாக இருந்தாலும் சரி. கொஞ்சம் யோசிக்கலாமே. பசி வந்தது என்று சொன்னால் பல மனிதர்கள் இன்று தன்மானத்தையும் கூட இழக்க முற்பட்டு வருகிறார்கள். பலர்களால் இவரால் தன்மானம் மிகுந்த மனிதர் என்று சொல்லக்கூடியவர்களால் இருந்தும் கூட அவனுக்கு ஏற்படக்கூடிய பசியினால் கடைசி நிலையில் மனிதன் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு கூட வருகிறான். அந்த இடத்தில் அவன் கொஞ்சம் தன்மானத்தை இழந்தே போய்விடுகிறான். இன்னொரு பக்கம் அதற்கு மாற்றமாகவும் நான் பார்க்கலாம். உலகத்தில் பசியினால் தன்மானத்துடன் வாழக்கூடிய மனிதர்களையும் பல நேரங்களில் நாம் பார்க்கத்தான் முடிகிறது. சில சாதனையாளர்களாக ஆகி போகிறார்கள். அதற்கும் அவர்களுக்கு அந்த பசி வழிவகுக்கத்தான் செய்கிறது. எத்தனையோ தெருக்களில் நாம் பார்த்திருக்கலாம். கைகளில் பெரும் தடியை வைத்துக் கொண்டு, தலையில் சுமையை வைத்துக் கொண்டு சிறு சிறு குழந்தைகள் எல்லாம் கயிற்றின் மீது நடப்பார்கள். நமக்கு பெரிய ஆச்சரியம் தரும், எப்படி இது சாத்தியம் என்று. இதற்கு ஒன்றுமல்ல, ஒரு சில வேலைகள் அந்த பசியை ஆற்றுவதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்கள். பசி அவர்களை செய்ய முடியாததையும் செய்ய வைக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் தன்மானத்தை இப்படி கொடுப்பதும் பசிதான். இரண்டாவது தன்மானத்தை எடுப்பதும் பசிதான். மூன்றாவது குலப்பெருமையை போக்குவதும் பசிதான். ஏனென்றால் அன்றைய காலத்திலே அரபியரிடத்திலே இந்த குலப்பெருமை பெரிதாக காணப்பட்டது. ஒருவன் குலப்பெருமையை விட்டும் தாண்டி போகிறான் என்றால் இஸ்லாத்தினுடைய பார்வையை விட்டும் வெளியே போனாலும் கூட அவனை அவ்வளவாக பார்க்க மாட்டார்கள். அப்படி குலப்பெருமை அரபியரிடத்திலே தலை தூக்கி ஆடியது. ஆனாலும் கூட பசியினால் அந்த குலப்பெருமை எல்லாம் தூக்கி எறியப்படுகிறது. மூன்றாவது கல்வியாளனும் கூட உண்மையில் பசியின் காரணமாக அவன் கல்வியை இழக்க முற்பட்டு வருகிறான். எத்தனையோ பேர்களை நான் கேள்விப்பட்டிருக்கலாம். நான் இன்னும் படிச்சதுக்கு உண்டான வேலையை தேடிட்டு தான் இருக்கிறேன். ஆனா நான் இப்ப செய்யக்கூடிய வேலை கிடைத்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். கிடைத்த வேலை செய்வதற்கு காரணம் என்ன? அவன் படித்த வேலைக்குண்டான கல்வியை தேடுவான் என்று சொன்னால் காலம் முழுக்க தேட வேண்டிய ஒரு நிலைக்கு உள்ளாக்கப்படுவான். எனவே அந்த கல்வியையும் அவன் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போதைக்கு அவன் கிடைத்த வேலையை செய்து வருகிறான். நான்காவதாக இந்த பசி என்பது மனிதனை தானம் கொடுப்பதை விட்டும் தடுக்கிறது, தயாளத்தை விட்டும் தடுக்கிறது. ஒரு கட்டத்தில் நமக்கே உண்ணுவதற்கு உணவில்லை என்றால் என்ன செய்வது என்று சொல்லி பல நேரங்களில் மனிதன் யாருக்கும் கொடுக்காமல் தட்டி வைத்துக் கொள்கிறான், சேகரித்து வைத்துக் கொள்கிறான். பசி பல நேரங்களில் அவனை அப்படியும் உருவாக்குகிறது. பசி மனிதனுடைய வாழ்வில் பார்க்க போனால் பல நேரங்களில் ஒழுக்கமுடையவனாக அவனை இருக்க விடுவதல்ல. பசி பல நேரங்களில் மனிதனை அறிவு உடையவனாக இருக்கவும் விடுவது கிடையாது. ஏன்பா இப்படி செய்த என்று கேட்டால் பல பேர்கள் சொல்வார்கள், நீங்கெல்லாம் இப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கல, இல்ல நான் பசியில என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. இந்த வார்த்தைகள் எல்லாம் பசி மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி விளையாடுகிறது என்று நமக்கு தெரிய வருகிறது. மிகப்பெரிய வலிமை உடையவனையும் கூட பசி பலகீனமானவனாக ஆக்கி விடுகிறது.
எவ்வளவு பெரிய வழிமொழியனாக இருக்கட்டுமே, அவன் கொஞ்ச காலம் சாப்பிடாமல் இருக்கட்டும், அவன் எப்படி கொன்றி போகிறான் என்பதை நம்மால் நிதர்சனமாக பார்க்க முடிகிறது. எனவே உலகத்திலே மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய உச்சகட்ட சோதனை என்பது பசி. பசி இல்லாமல் உலகத்திலே நான் வாழ்கிறேன் என்று சொல்றவர்கள் இன்னும் அல்லாஹ்வின் பார்வையிலே படைக்கப்படவில்லை. எப்படி பசியினால் மனிதன் தானம் கொடுக்க முடியாதோ, அதே போல பசியினால் அவனால் உண்மையில் தானத்தில் இருக்கவும் முடியாது. பசி வைத்துக் கொண்டு தவம் இருக்கவும் முடியாது. அதனால்தான் இஸ்லாத்திலே இப்படி சொல்வார்கள், அல்லாஹுவை நீங்கள் நெருங்க வேண்டும் என்றால், தொழுகைக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்றால், கண்டிப்பாக நீங்கள் பசியாறி விட்டு வாருங்கள் என்று சொல்வார்கள். காரணம், பல நேரங்களில் அந்த பசி உங்களை விட்டும் இறைவனுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய தொடர்பை கொஞ்சம் துண்டிக்க வைக்கும். உங்கள் சிந்தனைகளை கொஞ்சம் மாற்றிவிடும். எனவே இஸ்லாத்தினுடைய பார்வையில் தொழுது ஒன்று விட்டு தொழுகுங்கள், பசியினால் நீங்கள் தொழுக வேண்டாம் என்ற ஒரு பொது சட்டம் இருக்கிறது. பல பேர்கள் இப்படி நினைக்கலாம், நோன்பு காலத்தில் நாம் பசித்து தானே தொழுகிறோம் என்று நினைக்கலாம். அது எதிலிருந்து ஒரு விதிவிலக்கு, விலக்காக்கப்பட்ட சட்டம். என்றால் நோன்பு ஏற்படுத்தக்கூடிய நோக்கங்களும் காரணங்களும் உண்மையிலே வேறு. நோன்பை பொறுத்தவரையும் பசியை புரிவதற்காகத்தான் அங்கு நோன்பையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பணக்காரர்கள், செல்வந்தர்களுக்கெல்லாம் பசி என்றால் என்ன தெரியாது. ஒரு மனிதன் பசி என்றால் என்ன என்று தெரிந்தால்தான் பசி என்று வருபவர்களுக்கு அவர்களால் எடுத்து கொடுக்க முடியும் என்ற மிகப்பெரிய தாத்பரியத்திற்குள்ளே அல்லாஹ் அந்த நோன்பை வைத்திருக்கிறார். அங்கேயும் அல்லாஹ் ஒரு பசியின் மூலமாக நோன்பு வைத்து மனிதர்களுக்கு பாடம் நடத்துகிறான். மனிதநேயத்தை நோன்பின் மூலமாக எடுத்து வைக்கிறான். எனவே அந்த நோன்பு அந்த நேரத்தில் கட்டாயமாக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் தொழுகிறார். இப்படி உலகத்தில் நாம் பார்க்க போனால், உலகத்தில் யாரும் எனக்கு பசிக்காது என்றோ, எனக்கு உணவு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. பல நேரங்களில் அல்லாஹு தாலா உலகத்தில் நான் தான் கடவுள், என்னை விட கடவுள் கிடையாது என்று சொல்பவர்களை எல்லாம் பல தன்மைகளை எடுத்து இவர் கடவுள் அல்ல என்று நிரூபித்து விடுவார். அந்த தன்மைகளில் ஒன்றுதான் பசி. உலகத்தில் யாரெல்லாம் கடவுள் என்று சொல்லி உருவெடுத்து இன்று வரை வந்தார்களோ, யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ, எவரும் சொன்னது கிடையாது, நான் இதுவரையும் சாப்பிட்டதும் கிடையாது, குடித்ததும் கிடையாது, எனவே நான் கடவுள் என்று சொன்னது கிடையாது. அல்லாஹ் சவால் விட்டு சொல்லுகிறான். ஒரு சில தன்மைகளை வைத்து எடுத்து போட்டு சொல்லுகிறான், உண்மையில் நீங்கள் கடவுளாக இருந்தால் நீங்கள் என்னை போல் சாப்பிடாமலும் குடிக்காமலும் இருந்து பாருங்கள். உண்மையில் நீங்கள் கடவுளாக இருந்தால் உங்களுக்கு மரணம் வராமல் இருக்கட்டும், பார்க்கலாம். இந்த இடத்திற்குள் உலகத்தில் இதுவரையும் யாரும் போனது கிடையாது. காரணம், இது அல்லாஹுடைய தன்மை. இந்த தன்மைக்குள் உலகத்தில் யாரும் வர முடியாது. உலகத்தில் யாருக்காவது ஒருவரை அல்லாஹ் அப்படி பசி ஆற்ற வேண்டும், பசி வரவே கூடாது, வாழ்க்கை முழுக்க அவர் எதுவும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி வைத்திருந்தால் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பான். ஆனால் நாயகத்தினுடைய வரலாறை கொஞ்சம் நாம் எடுத்து அலசி பார்த்தால் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியினால், பசியினுடைய பிணி தாங்க முடியாமல் வீட்டிலிருந்து வெளியே போகிறார்கள். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீட்டிற்கு போகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிலிருந்து அவர்களும் வெளியே கிளம்புகிறார்கள். இடைவெளியிலே இருவரும் சந்திக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு மிக பெரும் பசி பிணி என்னவென்று தெரியாமல் உங்களை தேடி வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யோசிக்க வேண்டும். ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், ஈருலகத்திற்கு அவரை தவிர தலைவர் கிடையாது. அந்த மனிதருக்கு அல்லாஹ் பசி போடுகிறான். அந்த மனிதர் பசியினுடைய அந்த பிடி தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியே போகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கும் பசிக்கிறது. சரி வாருங்கள், உமருடைய வீட்டுக்கு போறான். உமர் ரலியல்லாஹுடைய வீட்டிற்கு போக அங்கே அவரும் வெளியே வருகிறார். யா ரசூலுல்லாஹ், எனக்கும் பசியின் காரணமாகத்தான் நானும் வருகிறேன். மூவரும் சேர்ந்து ஒரு அன்சாரி சஹாபி வீட்டிற்கு போனார்கள். அன்சாரி சஹாபி ரசூலுல்லாஹ் வந்ததை கேட்டு தடபடவென்று முதலிலே அருந்துவதற்கு நீரும் கொஞ்சம் பேரித்தம்பழமும் கொடுத்து பசியை அணைத்து விட்டு அதற்கு மேல் அவர்களுக்கு ஒரு சிறு ஆடு அடித்து உணவு கொடுத்தார் என்று வரலாறில் படிக்கிறோம். இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 செய்திகளை சமூகத்திற்கு சொல்லித் தருகிறார்கள்.
ஒன்று உணவருந்திய வீட்டிலே உணவருந்தியவருக்காக ஓதினார்கள் துவா. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுவை பார்த்து இப்படி சொன்னார்களாம், அபூபக்கர், இதை குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவுகளை குறித்து நாளை அல்லாஹ் கேள்வி கேட்பான். இன்னொரு செய்தி தான் நமக்கு இங்க மிக முக்கியம். உலகத்தில் யாருக்காவது அல்லாஹ் பசி வரக்கூடாது என்று வைத்திருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏற்படுத்தியிருப்பான். ஆனால் நாயகத்தினுடைய வரலாற்றை நம்மால் இப்படி படிக்க முடிகிறது. எனவே பசியின் காரணமாக அனைவரையும் அல்லாஹ் பிடிக்கிறான். காரணம், அந்த பசியின் மூலமாக மனிதன் படைத்தவன்மை முன்னோக்கி வர வேண்டும். பசியை குறித்து உண்டான சிந்தனைக்குள் வர வேண்டும். எப்படி உணவு வருகிறது என்று அவன் யோசிக்க வேண்டும். இந்த யோசனைக்குள்ளால் எப்போது மனிதன் போகுவானோ அப்போது அவன் கடவுளை கண்டுகொள்வான். அவனால் இறைவனை அடைந்து கொள்ள முடியும் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எத்தனையோ துஆக்களில் ஒரு துஆவை நாயகம் இப்படியும் செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜூ. யா அல்லாஹ், பசியை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. உண்மையிலே கேட்க வேண்டிய துஆ என்று சொல்ல வேண்டும். இதையெல்லாம் நாம் எப்போது பாடம் படிப்போம் என்றால், இன்று கண்ணுக்கு நேராக பலஸ்தீன் காசாவிலே அந்த மக்கள் படக்கூடிய பாடுகளையும், அந்த குழந்தைகள் உணவில்லாமல் இறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளையும் கண்ணுக்கு முன்னால் நாம் கொண்டு வந்தால் பசியை நம்மால் உண்மையிலே உணர முடியும். எனவே பசியினுடைய வீரியம் இவ்வளவு இருக்கிறது. நாம் இதற்கெல்லாம் வழியாகத்தான் இஸ்லாம் எப்படியெல்லாம் பசியினுடைய வாசலை தாளிடுகிறது என்பதை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இஸ்லாம் எப்படி பசியை போக்குகிறது, இஸ்லாம் பசியினுடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் பேசுகிறது என்பதை குறித்து பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வலைக்கும் சலாம். இன்னைக்கு ஷேக் வந்து பசி பற்றின விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பசி எந்த மாதிரி மனுஷனை வந்து துன்புறுத்தும், அவனுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு கேட்டோம். இன்னைக்கு என்னோட டாபிக் பார்த்தோம் அப்படின்னாக்கா, கரியர் கைடன்ஸ் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன். ஸோ இஸ்லாமிக் வாய்ஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. அது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அதில் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம படிக்கலாம், நம்ம எழுதவும் செய்யலாம். ஓகே, ஸோ டீச்சர்ஸ் அண்ட் people who are passionate about writing and who wants to be a columnist. ஓகே, இஸ்லாமிக் வாய்ஸில் அந்த எடிட்டருக்கு வந்து உங்களுடைய ஆர்டிக்கலை நீங்கள் சென்ட் பண்ணலாம். they are in need of a lot of articles. Okay, it could be anything, டெவலப்மெண்ட் ஆஃப் தி உம்மா, இல்லைனாக்கா கரியர் கைடன்ஸாக இருக்கட்டும், இல்லை எஜுகேஷன் பற்றின இருக்க விஷயங்கள் இருக்கட்டும். ஸோ எதை பற்றினாலும் நீங்கள் வந்து ஆர்டிக்கல் எழுதலாம். அண்ட் ஆஃப்டர் கியூரேஷன் தட் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் திஸ் வெப்சைட். ஸோ இன்னைக்கு என்னுடைய ட்ரைனிங் பார்ட்னர்னு சொல்லலாம், முகமது அஸ்லம் அப்படின்னு. இது வந்து சேலமில் இருக்க சோனா காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கார். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிப்போம். ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து கரியர் கைடன்ஸ் தான். அண்ட் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து எம்பவர் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான ஒரு கரியர் ஆப்ஷனில் அவங்கள வந்து கைட் பண்ணுறது, அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனுக்காக வந்து போயிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்து தே கோ பியாண்ட் தேர் லெவல் அண்ட் சப்போர்ட் பீப்புள். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பேர்ன் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சில் பண்ணுவோம் அண்ட் வி டேக் தெம் டு தி அல்டிமேட் பிளேஸ் அண்ட் பொசிஷன். ஓகே, உதாரணத்துக்கு இன்டர்வியூ வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்கேயே உட்கார்ந்துருந்து திரும்பவுமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்கோம். பிகாஸ் தே கம் ஃப்ரம் ரூரல் பேக்ரவுண்ட். சிட்டியில் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது, போக்குவரத்து என்ன அப்படின்றது தெரியாது. அதனால் நிறைய தடவை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களே எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கோம். அண்ட் திருப்பி அவங்களால வர முடியாது அப்படின்றதுனால வி ஸ்பெண்ட் த டைம் தேர். ஓகே, ஸோ அந்த அந்த டைம் வந்து
எங்களோட ஆஃபீஸ் டைம்லேருந்து நாங்கள் எடுத்திருக்கோம், பர்சனல் டைம்லேருந்து எடுத்திருக்கோம் அந்த மாதிரி. ஸோ சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம இவ்வளோ சிரமப்பட்டும் கடைசியில் அந்த பையன் வந்து எனக்கு அந்த ஜாப் செட் ஆகலை, நான் போகலை, ஜாப்லாம் கிடச்சிரும், ஓகே எல்லாமே கிடச்சிரும், ஜாப் வந்து செட் ஆகலை, நான் போகலை, டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குது, வெளியூரில் தங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன் வந்து சொல்லுவான். ஓகே, ஸோ கொஞ்சம் வந்து மன வருத்தமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் அஹ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆயிருக்கு. அண்ட் தென் வி கோ பியாண்ட் தட். ஓகே, ஸோ அதை கடந்து நம்ம போயிடுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும்போது எப்படி வந்து நம்மளை சரி பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்து பார்த்தோம்னாக்கா திருப்பி அதே மாதிரி இன்னொரு கேண்டிடேட்டை நாங்கள் அப்ரோச் பண்ணுவோம். வி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். ஓகே, ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்லி அவனுடைய எம்பவர்மெண்ட் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கும், அவனுடைய ஃபேமிலி வந்து அவன் செட் பண்ணலாம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லா விஷயமும் சொல்லிட்டு திருப்பி வி ஸ்டார்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ அதுக்கு எங்களுக்கான சில மோட்டிவேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இட் இஸ் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பர்சனல் சாபட்டேஜ்லேருந்து வெளியே வரணும். அண்ட் தி அதர் திங் இஸ் அந்த செல்ஃப்லெஸ் சப்போர்ட். ஓகே, அண்ட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் அப்படின்ற மாதிரியான நிறைய மோட்டிவேஷனல் செல்ஃப் மோட்டிவேஷன் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து ஹவு டு டெவலப் செல்ஃப் கேர். ஓகே, இப்போது இங்கே நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க, அகடமிஷியன்ஸ் இருக்கீங்க, எஜுகேஷனிஸ்ட் இருக்கீங்க. தீஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் யூ வுட் ஹவ் கம் அக்ராஸ். ஓகே, ஆர் திஸ் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ். ஓகே, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எப்படி நம்ம கடந்து போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ என்ன அப்படின்னாக்கா, இப்போ சில சமயம் வந்து நம்மளுடைய தேவைகளுக்கு மீறி நம்ம சில வேலைகள் செய்கிறோம் அப்படின்னாக்கா, அங்கே வந்து என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னாக்கா, அந்த பையன் இல்லை அந்த ஒரு கேண்டிடேட் வந்து அந்த ஜாப் எடுத்துக்கிட்டா, இல்லை நம்ம சொன்ன கோர்ஸ் அவன் படிக்கிறான் அப்படின்னாக்கா நல்லா இருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னாக்கா, ஒருத்தவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப டிசர்விங்கான ஃபேமிலியாக இருக்கும். பையன் 10th படிச்சிருப்பான். நம்ம எவ்வளவோ சொல்லியிருப்போம், ஒரு 3 இயர்ஸ் மட்டும் 10th முடிச்சுட்டு டிப்ளமா அவனை சேர்த்துட்டிங்க அப்படின்னாக்கா, இன்ன வரைக்குமே வந்து டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கனாக்கா எனக்கு ரெஃபர் பண்ணலாம். ரெடியாகவே வந்துட்டு ஒரு 15,000 18,000 சேலரியில் வித் அகாமடேஷன், ஃபுட், யூனிஃபார்ம் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஜாப்ஸ் இருக்குது. இன்னமுமே வந்து ஸ்டில் அவைலபிள். Okay, but what they do is they pursue 11th and 12th. ஓகே, ஸோ 11th and 12th படிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே இங்கேன்ட்டு அவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு அலைவாங்க. அதுக்கப்புறமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போய் சேருவாங்க. அண்ட் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. அகெயின் தி கம் பேக் ஆஃப்டர் ஸ்டடிங் சம் டிகிரி. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இதுக்குண்டான எலிஜிபிலிட்டி அதுக்கு இருக்காது. அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் அப்போவே சொன்னீங்களே அந்த மாதிரி ஜாப் இப்போ கிடைக்காது அப்படின்னாக்கா. ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, we will feel bad for that particular people. ஓகே, சப்போர்ட் பண்ண முடியலையே அப்படின்னு. ஓகே, ஸோ இதே வந்து ஒரு 3 இயர்ஸ் முடிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா, ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 5 இயர்ஸில் 3 இயர்ஸ் முடித்த பிறகு பேலன்ஸ் 2 இயர்ஸ் வந்து அந்த பையன் வந்து நல்ல ஒரு ஏர்னிங் பண்ணியிருப்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ வில் ஹாவ் டு let things go, and then you'll have to carry on with yourself. So அப்படி இருந்து அப்படின்னாக்கா, you focus on your self care. Okay, so prioritize yourself first and then you support others, because unless you are okay, you are feeling good, you have a lot of things within you, only then you can share. இன்னொரு கான்செப்ட் வந்து நம்ம we would have come across, you cannot pour out from an empty cup அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ உங்களுடைய தட்டுலேயோ உங்களுடைய பாத்திரத்துலேயோ எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா, தென் you cannot definitely give anyone anything else. Okay, so first you will have to be self-contained and self-sufficient. Okay, ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து செஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். when we are in the support of others. Okay, so when you really want to support others, you will have to have a lot of self-initiated self-care so that you can give out people. Okay, இது வந்து மோஸ்ட்லி 1:many அப்படின்ற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிற மக்களுக்கு வந்து இது அதிகமாக தேவைப்படும். இப்போ டீச்சர்ஸ் இருக்கீங்க அப்படின்னாக்கா, டே இன் அண்ட் டே அவுட் யூ கம் அக்ராஸ் and hundreds of students. Okay, so ஒரு கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னாக்கா, depending upon the school environment, it could be 5 to 50 or 100. Okay,
ஸோ கிளாஸ்க்குள்ள என்டர் பண்ணவொடனே வந்து ஒரு ஒரு 30 ஃபேஸஸ் இல்லை ஒரு 100 ஃபேஸஸ் 40 இண்டிவிஜுவல் ஹார்ட்ஸ் அண்ட் சோல்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா தட் ஷுட் ஆக்சுவலி மோட்டிவேட் யூ. ஓகே, இதுலேருந்து ஒரு பையன் பெஸ்ட்டாக வந்தா, இதுலேருந்து ஒரு 10 பசங்க பெஸ்ட்டாக வந்தாக்க எனக்கு போதும், அதுக்கு நான் இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே வரணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே நர்ச்சரிங் ரிலேஷன்ஷிப் வித் லவ்ட் ஒன்ஸ் அண்ட் பில்டிங் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் நெட்ஒர்க் ஆஃபர் மச் நீடட் எமோஷனல் ஸ்ட்ரென்த் அண்ட் என்கரேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ டீச்சர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா யூ டெஃபினெட்லி நீட் அ ஃபால் பேக் சிஸ்டம் அண்ட் அ பர்சன் ஆர் a network which can understand your lifestyle and support you. Okay, ஸோ இது வந்து அவங்கள பார்த்த உடனே வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம், ஒரு ஃபீல் வரணும். அந்த மாதிரியான ஒரு நெட்ஒர்க் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு on the go, probably when you come across a lot of people, you will get someone, I mean, who can really support you. Okay, and in the மாதிரியான situation, when we come across, we just take the phone and dial up the number and we talk to people. Okay, இப்போ my fallback mechanism has always been Muhammad Aslam, and at the same time he also has taken my support many times. Okay, கால் பண்ணி இப்போ இந்த கேண்டிடேட் இருக்காங்க, இங்கே இருக்கான், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே many times I call that person. என்னப்பா போனி என்னாச்சு, நான் வந்து அந்த இன்டர்வியூ நான் தான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன், ரெஃபரன்ஸு திருப்பி போகலை அப்படின்னு சொல்லும் போது ஒரு செகண்டரி பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இன்னொரு ஆள் பேசுகிறார் அப்படின்னாக்கா ஒரு அடிஷ்னல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். அண்ட் அந்த பையன் வந்து டிசைட் பண்ணலை அப்படின்னாக்கா தேர் ஆர் மல்டிபிள் சான்சஸ் தட் ஹீ கேன் ரீகன்சிடர் ஹிஸ் டெசிஷன் ஆஃப் குவிட்டிங் அண்ட் ஹீ கேன் பர்சியூ தட். அந்த மாதிரி நிறைய சமயம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கில் 10 days வந்து அந்த பையனை கவுன்சில் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஹீல் கோ பேக். ஏன்னா அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் தான், நம்மளால் அதை பண்ண முடியுமா, நம்ம அந்த வெளியூரில் போய் நம்மளால் தங்க முடியுமா, இது வந்து ஒரு ஐசின்னு சொல்ல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஓகே, இது எல்லாமே சேர்ந்து அந்த பையனை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் ஆகலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா இன்னொருத்தர் பேசும்போது ஒரு 2 பேர் இருக்கீங்களா, 3 பேர் இருக்கீங்களா, எனக்கு சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா டெஃபினெட்லி திங்ஸ் வில் ஒர்க். ஓகே, ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா யூ ஷுட் ஹாவ் அ நெட்ஒர்க் ஆஃப் பீப்புள் ஹூ அலைன் வித் யோர் தாட்ஸ். ஓகே, அண்ட் அண்ட் அதுலேயே பார்த்தோம்னாக்கா இக்கிகை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். அப்படி இல்லைனாலும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட். ஒரு புக்கும் இருக்குது, அந்த புக்கும் நீங்கள் படித்து பார்க்கலாம். இட் வில் ஹெல்ப் யூ டு ஐடென்டிஃபை வாட் இஸ் யோர் பர்பஸ். ஓகே, இஃப் சம்திங் இஸ் நாட் giving you returns, but still it tempts it tempts you to perform, or it tempts you to pursue the same activity again and again. Okay, so that is your ikigai. Okay, இப்போ எனக்கு கவுன்சிலிங் வந்து எனக்கு பிடிக்குது, ஒரு பையனை வந்து ப்ராப்பரான ஒரு வழியில் வந்து செலுத்துறதுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, and I get money, means money is a motivation. But even other than money, okay, if someone is getting aligned into a proper career, okay, அது அவனுக்கு சந்தோஷம் கொடுக்குதா, ஸோ அந்த சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு நான் ஹாப்பியாக இருக்கேனா, ஸோ தட் இஸ் அல்டிமேட்லி மை இக்கிகாய், மை பர்பஸ், மை பிளிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஈவன் தோ த பர்சன் இஸ் நாட் கோயிங் டு லிசன் டு யுவர் வேர்ட்ஸ் yet you are satisfied by giving him your time and your knowledge. Okay, பட் இன்னும் சில சமயம் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க, பேசிட்டு நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சின்ஸ் வி ஆர் ஹியூமன், இப்போது போன செஷனில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பசி வந்து சில விஷயங்களை நம்மளை மீறி செய்ய வைக்கும் அப்படின்ற மாதிரி நாமளுமே வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறதுக்கு போகும்போது இந்த மாதிரியான சில டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து வில் புல் அஸ் டவுன். ஓகே, ஸோ அதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா build a strong support network. Okay, so align with a lot of people, I mean, who share similar thoughts and values. Okay, and then have a community. நீங்கள் ஒருத்தர் மட்டும் செய்யாமல் create that activity as a community. Okay, அடுத்தடுத்து செய்யணும். இப்போ நிறைய கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா தே பிரிங் இன் லாட் ஆஃப் லீடர்ஷிப் லெவல்ஸ். ஓகே, நான் இல்லைனாக்கா இப்போ அடுத்து யார்? ஓகே, நீங்கள் ஒருத்தர் மட்டுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி போயிட்டு இருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் யூ டோட்டலி எவ்ரி திங் பிகம்ஸ் வேக்யூம். ஓகே, அங்கே வந்து ஒரு பெரிய வேக்யூம் இருக்கும். அப்போ சொல்லுவாங்க ஒருத்தர் இருந்தார் செஞ்சுட்டு இருந்தார். ஓகே, ஸோ அல்டிமேட்லி it's a flaw in you that you did not develop the next level of leadership. Okay,
ஸோ யாருக்கெல்லாம் வந்து அந்த ஒரு ஃபயர் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு 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 ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னாக்கா, யூ வில் ஹாவ் டு ஐடென்டிஃபை, nurture them, okay, give more time to them so that they can develop, evolve, and support you and take the flare ahead, okay, take the baton ahead. அந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்யணும். And the next thing is take regular breaks and vacation, okay. Regular breaks and vacation அப்படின்னாக்கா, at one point of time what happened is we totally set ourselves aside away from all these activities, okay. வெக்கேஷன் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஸோ டோட்டலாக நான் வந்து அந்த அந்த வாட்ஸ்அப் எதுவும் செக் பண்ணாமல், இல்லை அந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணாமல், சப்போர்ட் பண்ணாமல், வி டோட்டலி அவே, ஓகே. ஸோ அதுதான் வெக்கேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. லேட்டர் தென் we got aligned through various other people who actually took a similar kind of vacation. என்ன அப்படின்னாக்கா, இப்போ if I work in my area, இப்போ சென்னை தான் வந்து என்னோட ஹோம் டவுன். இங்கே வந்து நான் கம்யூனிட்டி சர்வீஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, யூ மூவ் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் சென்னை, ஓகே. ஸோ கோ டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ், ஓகே. உதாரணத்துக்கு பக்கத்தில் இருக்க திருவள்ளூர் போகலாம், இல்லை anywhere away from your actual place, okay, and do the same activity. The people are new, but yet you are doing your same kind of activity. அப்போ அங்கே வந்து நீ செய்கிற வேலைகள் அங்கே இருக்க மக்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ உனக்குமே பார்த்தோம் அப்படின்னாக்கா, அங்கே இருக்க மக்களோட மைண்ட் செட் எல்லாமே வந்து புதுசாக இருக்கும், yet you are doing the same task, okay. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஆப்ஷன். அதர்வைஸ் if you really don't want to do this activity and take a complete break, okay, 2 or 3 days to reboot, that should be sufficient, okay. ஒரு 2-3 நாள் வந்து இந்த மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட் இல்லாமல், மேபி யூ கேன் கோ ஃபார் கம்ப்ளீட் ரிலீஜியஸ் மெடிடேஷன் செஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. டோட்டலாக வந்து இப்போது ஜமாத்து போவாங்க, இல்லைனாக்கா சில பேர் வந்து நோன்பு வச்சுக்கிட்டு ஃபுல்லாகவே வந்து பள்ளிவாசல்லே அவங்க வந்து இருப்பாங்க, எத்திகாஃப் மாதிரி இருப்பாங்க. ஸோ ஈவன் தட், ஸோ வாட் எவர் restores your energy, restores your mindset, I mean, you can follow that, okay. But ultimately you will have to come back and follow your purpose. ஸோ அதுதான் வந்து அல்டிமேட்டாக அங்கே வந்து தேவைப்படும். அண்ட் ஸோ இதில் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா, many people, they do these activities and they don't fulfill their personal obligations, okay. ஸோ இதில் என்ன அப்படின்னாக்கா, இப்போ நான் சொன்னல, அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக நாங்கள் வந்து இன்டர்வியூ வரைக்கும் நாங்கள் போவோம், நாங்கள் வந்து வி ஹெல்ப் தெம் டு சப்போர்ட், ட்ரெயின் தெம். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட we may not be in a position to charge anything, okay. So end of the day அவன் திருப்பி ஊருக்கு போகிறதுக்கு, I'm not boasting, but this is what happens. எங்களோட கை காசு கொடுத்துட்டு we book ticket and we send them off, okay. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, at one point of time இவ்வளோ செஞ்சும் அந்த பையன் எதுவுமே செய்யலை, அந்த கேண்டிடேட் வந்துட்டு he still getting back to his own whims and fancies அப்படின்னாக்கா, then we lose interest, okay. What happens is at that particular time you use your other skills and generate alternate source of income, okay. So monetary factor வந்து உங்களுக்கு additional sourcesலேருந்து வருது அப்படின்னாக்கா, then your main stream of income is not required and you can pursue your passion without any hindrance, okay. And இதுலையுமே இன்னும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு சில பேருடைய ஒரு சில ஆட்களுடைய கரியருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி கைடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் அதிலே இருக்கும். ஸோ தே கேன் ஃபுல்ஃபில் ஆல் தி ரிக்வயர்மெண்ட் வித்தின் தேர் ப்ரொஃபஷன் இட் செல்ஃப், ஓகே. இப்போது அஸ்லம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஹி கிராஜுவேட் ஆஸ் அன் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் அண்ட் நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் புனேயில் வந்து ஹி வாஸ் ஒர்க்கிங், ஓகே. எட் அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, வி வேர் அலைன்ட் வித் சிமிலர் தாட்ஸ். ஒரு என்ஜிஓவில் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ என்ஜிஓவில் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கல. லேட்டர் ஆன் ஹி காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் அப் அ கரியர் ஆஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர். இப்போ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இயரில் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க, செகண்ட் இயர்லேருந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸருடைய கைடன்ஸ் அண்ட் கண்ட்ரோலில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போயிடுவாங்க. ஸோ ஃப்ரம் த செகண்ட் இயர், தட் இஸ் ஃப்ரம் த தேர்ட் செமிஸ்டர் அன்டில் தி 8th செமிஸ்டர், ஓகே. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6 செமிஸ்டர் ஒரு 7 செமிஸ்டர்ஸ், 5 செமிஸ்டர்ஸ். லாஸ்ட் செமிஸ்டர் வந்து மோஸ்ட்லி அவங்க ப்ராஜெக்ட் வரைக்கும் போயிடுவாங்க. ஸோ 5 செமிஸ்டர்ஸ், க்ளோஸ் டு 2.5 years த ஸ்டூடெண்ட் இஸ் வித் தி பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், ஓகே. ஸோ அவங்கள வந்து ப்ராப்பராக க்ரூம் பண்ணுறது,
ஒரு பக்காவான ஒரு பிளான் அண்ட் ஒரு சிஸ்டம் வந்து அங்கே இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், சோஷியல் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மோடில் வந்து ஒவ்வொரு பையனை வந்து நம்ம வந்து மோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் திஸ் ஆக்சுவலி கிவ்ஸ் some people the required motivation to proceed in life. Okay, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா தேர் மே நாட் பி எனி மண்டேஸ் இன் தேர் டே. ஓகே, ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு வந்து சண்டேஸாக தான் இருக்கும். தே என்ஜாய் டூயிங் ஆல் திஸ் டாஸ்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா how many people love your Mondays அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ Mondays மீன்ஸ் ஆஃப்டர் a vacation or probably after a short vacation. So what is that you do to get motivated to get back to your life? Okay, அப்படின்றது தான் வந்து how many people love your Mondays. When you really love your job and do what you love, okay, definitely there may not be any Mondays. And இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே இஸ்லாமிக் வாய்ஸில் தான் இந்த 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 ஆர்டிக்கலுமே இருக்குது. இட்ஸ் 1424 அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாக்ட் 10 years which helps a person to groom himself and get into his lifestyle. Okay, so இது எக்ஸாக்டாக நம்ம வந்து கிளாஸ் வைஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 8th standard to 9th standard. ஸோ அந்த டைம்லேருந்து ஒரு பையனை ப்ராப்பராக நம்ம வந்து ஹேண்ட் ஹோல்டு பண்ணி இஃப் வி சப்போர்ட் ஹிம் வித் ஆல் திஸ் பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆன் what he is, what is his mental makeup, and what kind of personality he is. Personality test அப்படின்னு இருக்கு. அண்ட் இப்போ நிறைய ஆன்லைன் அசஸ்மெண்ட் டூல்ஸ் எல்லாமே வந்துருக்கு. அதெல்லாம் பார்த்து அந்த ஸ்டூடெண்ட் நம்ம வந்து ப்ராப்பராக க்ரூம் பண்ணோம் அப்படின்னாக்கா டெஃபினெட்லி ஹீல் பி இன் அ பொசிஷன் டு சூஸ் ஹிஸ் கரியர் பாத். ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூ கிவ் ஹிம் மேக்ஸிமம் எம்பவர்மெண்ட் த்ரூ அவேர்னஸ். ஓகே, ஸோ என்னென்ன மாதிரியான கரியர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத வந்து அந்த ஒரு 2-3 இயர்ஸில் நம்ம மேக்ஸிமம் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக அவனால் வந்து 10th அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்றத வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவன் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஸோ அல்டிமேட்லி இட் இஸ் totally up to us to empower him or the student. And no matter how many times, இப்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எத்தனை டைம் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸில் பசங்க வரல அப்படின்னாலும் யூ அகெயின் go back, revisit, ask them if they require any other help, because at times what happens is அவங்க சொன்னது நாம் கேட்கல, அதனால் திருப்பி எப்படி நாம் போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் பசங்க இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. You tell them that that's not the issue at all. Whatever it is, if you need any support, please understand that I'm always available and you can ask me for support. Okay, அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா at any point of time they'll come back to us. And நான் என்னோட அந்த என்ஜிஓ விட்டு வெளியே வந்து still I'm a volunteer with that NGO. 2017 நான் வெளியே வந்தேன். I'm just supporting the NGO away, offline. Okay, so even now I receive call from students whom I got connected at that particular time. Okay, so almost ஒரு 8 years ஆயிடுச்சு. இப்போவுமே கால் பண்ணி சார் நீங்கள் அப்போ சொன்னீங்க நான் கேட்கல, இப்போ எனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாக்கா we feel happy. Okay, ஸோ திருப்பி வந்திருக்காங்க and we do our best to support them. இப்போவுமே இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறாங்க and a lot of technical programs அவங்க undergo பண்ணுறாங்க. Now they realize the importance of our advice அப்படின்னு சொல்லலாம். Okay, so it's never too late and it's never going to pull us down or put us down. Okay, so if you maintain self love, self care, okay, and உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு டீம் உங்களை சுற்றி வச்சுக்கோங்க and don't get burnt out because we have a long way to go. Okay, so I'll share this in the group and I pray Allah to bless us with the required skills, competencies and motivation to support people. Jazakallah khair. Just a session wind up பண்ணிக்கலாம் inshallah. ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ் சார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திஹி, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.